ஹாய், நான் ராஜேஷ் மாரியப்பன், மாரி ஃபார்ம்ஸ்லேருந்து. இந்த வீடியோவில் நம்ம ஒரு 4 வகையான மாம்பழத்தை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா ஆஃபஸ். இது மகாராஷ்டிராவை பூர்வீகமாக கொண்ட மாம்பழம். ஆஃபஸ் அப்படின்னா அல்ஃபோன்ஸாலே நிறையா வெரைட்டி இருக்குது. அதில் இது ஒரு ஜம்போ சைஸ் ஆஃபஸ். ஆஃபஸ் பார்த்திங்க அப்படின்னா குத்து குத்தாக காய்க்காது. ஒரு பூ சரம் எடுத்தது அப்படின்னா அதில் ஒரு காயோ 2 காயோ தான் காய்க்கும். இப்போ நம்ம பார்க்குற பழம் பேர் தஷரி. தஷரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம ருமானி மாதிரியே கொத்து கொத்தாக காய்க்கக்கூடிய ஒரு வெரைட்டி. இதோட ஆர்ஜின் பார்த்திங்கன்னா யூபியில் லக்னோ. இப்போ இந்த வீடியோவில் பார்க்குற ஒரு 3 பழம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் அவ்வளோவா பரிச்சயம் இல்லை யாருக்கும். இதோட டேஸ்ட்டை இது எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்குறது பங்கனப்பள்ளி. இது ஆந்திர பிரதேஷை பூர்வீகமாக கொண்ட மாம்பழம். இதுதான் லோக்கல் மார்க்கெட்டில் அதிகமாக நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு பழம். இது இயற்கை முறையில் பழுக்க வச்சாங்க அப்படின்னா இது ஒரு நல்ல ஒரு இனிப்புத்தன்மை இருக்கிறது. இப்போ இதோட வெயிட் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக ஒரு 600லேருந்து 700 கிராம் இருக்கும். இப்போ இந்த பழம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 600 கிராம் இருக்குது. இதை பற்றி நான் நிறைய சொல்ல வேண்டாம், ஏன்னா எல்லாருக்குமே இந்த மாம்பழத்தை பற்றி தெரியும். இப்போ நம்ம ஆஃபஸ் பற்றி பார்க்கலாம். ஆஃபஸ் ஒரு ஜம்போ சைஸ் மாம்பழம். ஆஃபஸ் அப்படின்னா அல்ஃபோன்ஸாலே நிறைய வெரைட்டி இருக்குது. தேவ்கட் அல்ஃபோன்ஸா, ரத்னகிரி அல்ஃபோன்ஸா, அந்த மாதிரி ஒரு 4-5 வெரைட்டி இருக்குது. அதில் இது ஒரு ஜம்போ சைஸ் ஆஃபஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 கிலோலேருந்து 1.5 கிலோ வரைக்கும் வளரக்கூடிய பழம். இது முழுக்க சதை நிறைஞ்ச பழம். இதில் ஃபைபர் சுத்தமாக இருக்காது, ரொம்ப இனிப்பாக இருக்கும் இந்த பழம். ஒரு முழுசாக பழுத்த பழம் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடும் போது ஒரு அல்வாவை சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். எந்த இடத்துலையும் நம்ம சாப்பிடும் போது ஒரு நார் தன்மை சுத்தமாக வரவே வராது. இப்போ இதோட வெயிட்டை செக் பண்ணிடலாம் நம்ம எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பழம் பார்த்திங்க அப்படின்னா 1 கிலோ தாண்டியே இருக்குது. 1 கிலோ 20 கிராம் இருக்குது. இது நல்ல பெரிய பழமாக இருக்குது அப்படின்னா 1.5 கிலோ வரைக்கும் இது கண்டிப்பாக வளரக்கூடிய பழம். இது நம்ம தோட்டத்திலே நம்ம அறுத்துருக்கோம். அந்த மாதிரி தஷரியை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது ஒரு லக்னோவில் ஆர்ஜினான பழம். இதோட யூனிக்கான ஷேப் தான் இதை அடுத்த மாம்பழத்துலேருந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக காட்டும். இதோட எட்ஜு கீழே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஒரு கேர்வாக வரும். இது மொத்தமே ஒரு 300லேருந்து ஒரு 400 கிராம்குள்ளே வரும். நல்லா வளர்ந்த பழம், நம்மளோட உள்ளங்கை சைஸ் தான் இருக்கும். இது ஒரு 70% தான் பழுத்துருக்கு. ஸோ நம்ம இதை இன்னைக்கு கட் பண்ணல, அது இன்னொரு நாள் கட் பண்ணி வீடியோ பாடுறேன். இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஃப்ளஷ் நல்லா ஒரு திக்காக அடர்த்தன்மையாக இருக்கும். அதனால் இந்த பழம் நல்ல ஒரு கல் மாதிரி இருக்கும். காயில் அறுத்தோம் அப்படின்னா ருமானி மாதிரியே புளிக்கக்கூடிய வெரைட்டி. இது 70% பழுத்தாலும் இப்போ நீங்கள் அறுத்திங்கன்னா ஒரு லைட் எல்லோவாக இருக்கும். ஆனால் இது புளிக்கும், பயங்கரமாக புளிக்கும். ஆனால் பழமாகிடுச்சு அப்படின்னா புளிப்புத்தன்மை சுத்தமாக போயிட்டு இனிப்புத்தன்மை தான் நிறையா இருக்கும். இது ஜூஸ் பண்ணுறதுக்காக அங்கே நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பார்க்குறது கேசர். இது என்னோட ஒரு ஃபேவரட்டான பழம்னு சொல்லலாம். நம்ம தோட்டத்தில் இதை நடவு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கிட்ட ஆகிடுச்சு. அடுத்த வருஷம் தான் நம்ம காய்க்கிறதுக்கு அலோவ் பண்ணுவோம். சும்மா ஒரு மரத்துக்கு 4 பழம் 3 பழம் அப்படியே விட்டோம். ஸோ கேசருக்கும் இதுக்கும் தஷரிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேசர் கொஞ்சம் தோல் ரொம்ப மெலிசாக இருக்கும். தஷரிக்கு கொஞ்சம் திக்காக இருக்கும் சதப்பகுதி. அதே மாதிரி இதோட எட்ஜு பார்த்திங்க அப்படின்னா ஷார்ப்பாக வரும். இதுவும் ஒரு 300 கிராம்லேருந்து ஒரு 400 கிராம்குள்ளே தான் வளரக்கூடிய பழம். இது கேசர் அப்படின்னா குங்குமப்பூன்னு அர்த்தம். இதை கட் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கும். இப்போ நம்ம ஆஃபஸை கட் பண்ணலாம். ஆஃபஸ் இது கிளையில் காற்றுல அப்படியே உராயும் போது ஏற்பட்ட காயம் இது. ஸோ இந்த பழமும் இன்னும் ஃபுல்லாக பழுக்கலை, ஒரு 80% மேலே பழுத்துருக்கு. இப்போ நான் அதை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதை நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா ஒரு லைட் எல்லோ தான் இருக்கும். நல்லா பழுத்த பழமே பார்த்திங்கன்னா லைட் எல்லோ தான் இருக்கும். சுத்தமாக ஃபைபர், அதாவது நார்த்தன்மை கொஞ்சம் கூட இருக்காது. இதில் ஒரு பழுத்த பழத்தை சாப்பிடும் போது ஒரு அல்வாவை நம்ம சாப்பிடும் போது ஒரு ஐஸ்கிரீம் எப்படி எந்த ஒரு நடுவில் பிசுரோ எதுவுமே அந்த நாரோ எதுவுமே வாயில் தட்டுப்படாது.
இப்போ நான் ஸ்பூனில் அதை அப்படியே எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அப்போ கூட வந்து அது ஒரு க்ளீனாக அப்படி கட் ஆகும் பார்த்தீங்கன்னா. ஸோ இதிலே வந்து அதோட நார்த்தன்மை சுத்தமாக இல்லை அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரிய வரும். அதே மாதிரி இந்த பழத்தை நம்ம எடுக்க எடுக்க இதில் வேஸ்டேஜே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளெஷ்ஷாக தான் இருக்கும். அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும். இதுவும் வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மேங்கோன்னு சொல்லலாம். இதோட விதை பகுதி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50 கிராம் கூட இருக்காது. ரொம்ப சின்ன சைஸாக தான் இருக்கும் இதோட சீடு. ஒரு பட்டரை சாப்பிட்ற ஃபீல் இருக்கும். இதில் வேஸ்டேஜே கிடையாது. நல்ல ஒரு ஸ்வீட்டு. நம்ம எடுக்க எடுக்க வந்து ஃப்ளஷ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இதோட ஸ்மெல்லும் வந்து நல்லாயிருக்கும். சாப்பிடும் போதே வந்து ஒரு நல்ல ஒரு இனிப்பு டேஸ்ட் கொடுக்கும் இந்த பழம். கேசர் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் இனிப்பு இருக்கிற ஒரு பழம். இந்த பழம் பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜ் வெயிட் வந்து ஒரு 300 400 கிராம் வரக்கூடிய பழம். இது குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதிலே வந்து நார்த்தன்மை வந்து இருக்காது. இது வந்து ஜூஸ் பண்ணுறதுக்காகவே வந்து குஜராத்தில் வந்து நிறையா யூஸ் பண்ணக்கூடிய வெரைட்டி அது. இந்த பழம் வந்து பழுத்தாலும் லைட் எல்லோ வித் க்ரீன் வந்து தோல் வந்து இப்படி தான் இருக்கும் அமைப்பு. இதோட வாசம் பார்த்திங்கன்னா நல்ல வாசமாக இருக்கும் பழுத்த பழம். ஸோ இதை கட் பண்ணோம் அப்படின்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும். இப்போ இந்த பழத்தை நம்ம கட் பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ இதை கட் பண்ணும் போது வந்து ஜூஸ் வந்து கீழே வடிகிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த பழம் வந்து நல்ல ஒரு இனிப்பு இருக்கும். ஃபைபர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் மித்த பழம் சாப்பிடும் போது நமக்கு ஒரு நார்த்தன்மை வரும் இல்லையா, அது இருக்காது. இது வந்து ஆப்பஸோட ஒரு பழத்துண்டு. அதுக்கும் கலர் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இது ஒரு லைட் எல்லோ, அது வந்து நல்லா திக் ஆரஞ்சாகவே இருக்குது. இந்த பழமும் வந்து நான் இப்போ ஸ்பூனில் வந்து கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கட் பண்ணும் போதே வந்து எங்கேயும் வந்து நம்மளுக்கு ஃபைபர் வந்து படாது. ஒரு வெண்ணெயை கட் பண்ணுற மாதிரியே வந்து ஈஸியாக ஸ்பூன் வந்து ரொட்டேட் ஆகும். பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஜூஸ் கண்டென்ட் வந்து நல்ல ஜாஸ்தி. சுகரும் வந்து இனிப்பும் பார்த்திங்கன்னா வந்து நிறையாவே இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் இனிப்பாகவே இருக்கும். புளிப்பு தன்மை சுத்தமாக இருக்காது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச பழங்களில் மாம்பழத்தில் இந்த மாம்பழத்தையும் சொல்லலாம். நான் கட் பண்ண பசங்க எடுத்துக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் பார்த்தா தெரியும். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பழம். சரி, இப்போது இந்த பழத்தை பார்த்துட்டோம். இந்த பழம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 நாள் ஆகிடுச்சு. தஷரி நம்ம அந்த வீடியோ எடுத்து கரெக்டாக இப்போ ஒரு 3 நாள் ஆகுது. இப்போ பழுத்துருச்சு, நல்லாவே பழுத்துருச்சு. ஸோ இந்த பழம் பார்த்திங்க அப்படின்னாலும் பழுத்தாலும் இந்த க்ரீன் வித் எல்லோ வந்து இருக்க தான் செய்யும். தஷரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து கீழே வந்து ரொம்ப வளைவாக இருக்கும். இது வந்து ஜூஸ் பண்ணுறதுக்காக நிறைய யூஸ் பண்ணுவாங்க நார்த் இந்தியாவில். ஸோ இப்போ இதை கட் பண்ணுறேன். இதில் வந்து எல்லோ கலர் தான், லைட் எல்லோவாக தான் இருக்குது இந்த பழம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வந்து தஷரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம ருமானி மாதிரியே தான். பழம் பழுத்த பிறகு இனிப்புத்தன்மை ஜாஸ்தியாக இருக்கும். காயாக இருக்கும் போது சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு புளிப்புத்தன்மை இருக்கும். அதே மாதிரி நாரும் வந்து இதில் ருமானியில் இருக்கிற மாதிரியே நார் வந்து ஓரளவுக்கு இருக்கும். ஆனால் ஒரு புளிப்பு இனிப்பு கலந்த டேஸ்ட்டை பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பழம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம இது வரைக்கும் நிறைய பேர் கொடுத்துருக்கோம். ஸோ தஷரி வந்து திருப்பி கேட்குற கஸ்டமரும் இருக்காங்க. ஸோ நமக்கு இந்த பழத்தை கொடுங்க அப்படின்ட்டு. ஸோ தஷரிலையும் நிறைய ஃப்ளஷ் இருக்கும், ஜூஸ் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் பார்க்குற எல்லா பழமே நம்மக்கிட்ட இப்போதைக்கு அவைலபிள் தான். வேணுன்றவங்க என் நம்பருக்கு கூப்பிடுங்க. கண்டிப்பாக நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம ஷிப்பிங் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.